இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த முதல் நாளிலே ஒரு விசேஷித அபிஷேகம், ஒரு விசேஷித வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசேஷ கிருபை, ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய காரியம், ஆமென். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். உங்க குடும்பத்தில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஜீவன் உண்டாகும், புதிய கிருபை உண்டாகும், புதிய அபிஷேகம் உண்டாகும், புதிய வல்லமை உண்டாகும், புதிய காரியங்கள் நடக்கும், புதிய காரியங்கள் நடக்கும். இது 8வது மாதம். ஒரு நியூ பிகினிங், நியூ பிகினிங். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் மகத்தான காரியங்களை செய்ய போகின்றார். அல்லேலூயா. உன் கண்கள் அதை காணும். புதிய ஆரம்பத்தை உன் கண்கள் காணும். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியத்தை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. நீ சக்த லபௌதினியா உடா ரிமா கந்தோ லோகோ. அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த 8வது மாதத்தை காணவில்லை. ஆனால் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் உண்டாக்குகிறேன். சபை மக்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறேன். ஜனத்தின் வாழ்க்கையிலே நீர் உண்டாக்குகிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி அப்பா. இந்த மாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மைகளின் மாதமாய் மாறுவதாக அப்பா நீங்க சொன்னீங்க. இந்த மாதத்துல புதிய துவக்கங்கள் உண்டாகும், புதிய ஆரம்பம் உண்டாகும், புதிய ஜீவன் உண்டாகும். 8வது மாதம் ஒரு நியூ பிகினிங். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு புதிய காரியம், புதிய ஆரம்பம். ஆமென். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறேன், குடும்ப வாழ்க்கையிலே செய்ய போகிறேன். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, புதிய கிருபை இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறீரப்பா, ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறீரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. புதிய காரியம் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும், உங்க சரீரத்துல ஒரு புதிய அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்துல ஒரு புதிய அற்புதம் நடக்கும். ஒரு புதிய காரியம் கர்த்தர் செய்வார். உங்க தொழிலில் ஒரு புதிய காரியம் செய்வார். ஆமென். இது 8வது மாதம். 8வது மாதத்துக்காக ஆண்டவரை துதித்த போது ஆண்டவர் சொன்னார், 8வது மாதம் என்பது ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 7 என்றால் பரிபூரணம் சொல்லுவாங்க. 7 என்றால் பரிபூரணம், எல்லாமே ஒரு பூரணம். ஸ்தோத்திரம். 8 என்றால் ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் நாட்களிலே, இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை தருவாராக. ஆமென். புதிய ஆரம்பத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு நல்ல மெய்ப்பனாக நம் மத்தியிலே வந்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நாம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவர் நமக்கு முன் செல்லுகின்ற மெய்ப்பன். ஆமென், ஆமென். முன் செல்லுகின்ற மெய்ப்பன். நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு, இந்த மாதத்துல நீங்க பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்களை கண்டு நீங்க பயந்து கலங்கி எப்படி நடக்குமோ, எப்படி நான் இந்த மாதத்தை கடந்து வர போகிறேனோ, எப்படி இந்த சூழ்நிலை கடந்து வர போகிறேனோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்றேன், உங்களுக்கு முன்னால கர்த்தர் போவார். ஆமென். நீங்க தனியா போகல. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளுக்கு முன்னால நடந்து போகிறேன். ஆமென். ஆடுகளுக்கு முன்னால நான் நடந்து போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷகலபரக்கதுனா.
இந்த மாதம் அவர் இதுவரையிலையும் நீங்க ஒருவேளை நீ நினைச்ச பாதையில உன் வழிகள்ல நடந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்த போகிறேன். நான் உனக்கு முன்னால செல்லுவேன். பகல்ல மேக ஸ்தம்பமாக, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக. பகல்ல மேக ஸ்தம்பமாக, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக உனக்கு முன்னால. ஆமை ஸ்தோத்திரம். அதிகமான உஷ்ணம் இருக்கும்போது ஆமை மேகமாக, ஆமை வெயில் நேரத்தில் குளிர் நிழலாக. ஆமை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குளிர் நேரத்தில் ஆமை ஸ்தோத்திரம் பயங்கரமான குளிர் காற்று வீசும்போது அக்கினி ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக சூழ்நிலைகள் உனக்கு எதிராய் வரலாம், சூழ்நிலைகள் உனக்கு மாறுதலாய் வரலாம். ஆனால் இயேசு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உனக்கு முன் செல்லுகிற கர்த்தர், உனக்கு முன் செல்லுகிற கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு முன்னால ஒரு புதிய வழியை திறக்கிறாரு, புதிய வாசலை திறக்கிறாரு. அவர் காட்டும் பாதையில, அவர் செல்லும் வழியில அவர் உன்னை நடத்தி செல்வா, அவர் உன்னை நடத்தி செல்வா. ஒரு புதிய திருப்பு முனை உண்டாகும் உன் வாழ்க்கையில், ஒரு திருப்பு முனை உண்டாகும். ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் செய்வா, புதிய ஆரம்பம் உண்டாகும் இந்த மாதத்தில். புதிய ஆரம்பம். இது 8ஆம் மாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 8ஆம் மாதத்தில் புதிய ஆரம்பம் உண்டாகும், புதிய காரியங்கள் துவங்கும், புதிய காரியம் செய்வேன். உனக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வா, உனக்காக ஒரு புதிய காரியம் செய்வா, உனக்காக புதிய காரியம் செய்வா, பெரிய காரியம் செய்வா, புதிய காரியம் செய்வா, பெரிய காரியம் செய்வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னால அவர் போறது கன்ஃபார்ம்னா பின்னாலே அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க அவரை முன் வச்சு அவர் பின்னால நீங்க போனீங்கன்னா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க. அப்ப அவர் எனக்கு முன்னால போறாரு அப்படிங்கிற நிச்சயம் இருக்கா? ஆமென். அதை நிச்சயப்படுத்தணும். ஸ்தோத்திரம். சில நேரம் நமக்கு ஸ்தோத்திரம், சில சூழ்நிலைகள்ல ஸ்தோத்திரம், அவர் முன்னால போறாரா, அவர் முன்னால போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். பயந்து சில நேரம் நம்ம கூட இருக்கிற சில நம்மளை கைவிட்டுருவாங்க. சில நேரம் இது நம்ம வாழ்க்கையில நடக்கும். மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இயேசு மட்டும்தான் மாறாதவர். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஆண்டவர் வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இப்போ ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வர்றாங்க. 40 ஆண்டுகள் இவர்களை மோசே வழி நடத்துறாரு, கேப்டன்ஷிப். ஸ்தோத்திரம். அப்படியே வந்தா கானான் பார்டர்ல வந்திருக்காங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், உன் டைம் முடிஞ்சுது, நீ கிளம்பு அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? நல்ல தெம்பாதான் இருக்கிறாரு, எந்த நோய் நொடியெல்லாம் கிடையாது, கண்ணில் பார்வை குறையல, சரீரத்தில் பலம் குறையல. டைம் முடிஞ்சிட்டு கிளம்பு. ஸ்தோத்திரம். யுத்தங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருதுன்னா நீ தரித்து நிற்கணும். ஸ்தோத்திரம். அப்பா நான் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சுது. ஸ்தோத்திரி. அடிக்கடி சில போராட்டங்கள் தாவீது சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஸ்தோத்திரம். யோசுவாவை சொன்னேன், யோசுவாட்ட ஆண்டவர் சொன்ன, போகும் இடமெல்லாம் கூட இருக்கிறேன்னாரு. 31 ராஜாக்களை ஜெயிக்க உதவி செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:22. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து, பெலிஸ்தர் திரும்பவும் வந்தார்கள். வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? சில நேரங்கள்ல சில பிரச்சனை திரும்ப திரும்ப வரும். ஆமென். நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது தெரியும். ஆனாலும் சில பிரச்சனை வரும். ஆமென். இப்போ 1-2 ஆமென் வந்திருக்கு. தோத்திரம். மற்றவங்க சொல்லாம இருந்தாலும் சில பிரச்சனை திரும்ப திரும்ப என்ன செய்யும்? வரும். ஆமென். இப்ப கூட 2 ஆமென் வந்திருக்கு. பாத்தீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. சோ திரும்ப வந்தாலும், திரும்ப பிரச்சனைகள் வரும்போது ஸ்தோத்திரம், நம்ம தான் ஏற்கனவே சந்திச்ச பிரச்சனை தானே பார்த்துடலாம் அப்படின்ட்டு சுயபலத்தில் இறங்கி போய்
நீ தோத்துறாத. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் நேரே கர்த்தர்ட்ட போய் விசாரிக்கிறான். ஆமென். தாவீதுட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதே போல 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலையும் அமலேக்கியர் வந்து அது எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டு போயிடுவாங்க. எல்லாரும் மன கிளேசம் அடைந்து கல்ல தூக்கி எறிஞ்சு அவனை கொல்லணும்னு நிற்கும் போதும் தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீ சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கா, ஆனா தேவ சமூகத்துல உட்காருங்க, உட்காருங்க. தனிமையில தேவ சமூகத்துல வீட்டுல காத்திருக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட விசாரிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது சூழ்நிலைகள் சரியில்லைன்னா அப்புறம் நான் தூங்கவே மாட்டேன். ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துருப்பேன் ஆண்டவர் சமூகத்தில், வேதம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரூட்டை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பழைய அனுபவத்தை வச்சுலாம் நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. நான் 25 வருஷம் முந்தைய எப்படி அங்கே ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு இன்னைக்கு வர முடியாது. ஸ்தோத்திரம். நான் 25 வருஷமா பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் வந்து நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அன்னன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அன்றைக்கு உள்ள வெளிப்பாடுகள், அன்றைக்குள்ள தரிசனங்கள், அன்றைக்குள்ள வார்த்தைகள், அன்றைக்குள்ள வழிநடத்துதலை ஆண்டவர் தருவார். நீங்க அதை பெற்றுக்கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போகாத. ஸ்தோத்திரம். சும்மா அவன் வந்து கூப்பிட்டான், உடனே 1000 கொடுத்தா 2000 தரங்கானி போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போச்சேன்னு பின்னால் அலையுது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தர் பேசினாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லாம மனுஷன் சொன்ன உடனே இது பார்த்தியா சூப்பரா இருக்கும் பார்த்துக்கு இதை வாங்க அப்படின்னு உடனே போய் வாங்கிறது. அதுக்கப்புறம் அதை அவனே எவன்கிட்ட கொடுத்துட்டு தப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம். கொடுத்துருவான். ஒளி முடிஞ்சு. விசாரிக்கிறோமா? விசாரிக்கும் போது கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். தாவீது கர்த்தர்ட்ட விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது எப்ப கிளம்பணும், எப்படி கிளம்ப பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு. ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல், நீ நேரா போகாத. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது வெள்ளிக்கிழமை கூட ஜெபத்துல ஆண்டவர் அங்க ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. இன்னைக்கு போகாதீங்க, நாளைக்கு போங்க. ஸோ அதை குறித்து நான் பேசல. நாளைக்கு போங்கன்னு சாதாரணமா பேசிட்டு போனேன். ஆனா இந்த வார்த்தை வெளிப்படும் போது எனக்கு அந்த ஞாபகமும் கூட வருது. சிலர் என்னன்னா உடனே இன்னைக்கே இப்பவே கிடைச்சிட்டு பைசா வந்துட்டுன்னா கையில பிடிக்க முடியாது. சில ஆட்களை உடனே கொண்டு போய் லலிதா ஜுவல்லரி, அங்க இல்லையோ தங்க மயில் தானே, தோத்துறோம். செம்மனூரா எனக்கு ஏதோ கேட்குது, சரியா கேட்க மாட்டேங்க. தோத்துறோம். இல்லைங்க அசோக ஆடி தள்ளுபடி. தோத்துறோம். காசு வந்துட்டு உடனே டப்புனி உடனே போனா அதை செய்யணும், இது செய்யணும், ஓடாத. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது என் கையில நீங்க தந்திருக்கிறீங்க, என்ன நம்பி தந்திருக்கிறீங்க. இந்த பணத்துக்கு நீ ஓனர் கிடையாது. கையில் இருக்க பணத்துக்கு நீ சில நினைக்க என் கையில் நான் சம்பாதிச்சேன், சரி அப்போ உன் கையெழுத்து அதில் போடு பார்ப்போம். உன் நோட்டில் நீ வச்சிருக்க ரூபா நோட்டில் உன் கையெழுத்து போடு பார்ப்போம். செல்லாதுமா. ஏன் பணம் உன் பணம் தான். அந்த பணத்துல உன் கையெழுத்து போடு, அது செல்லுதா இல்லையான்னு தெரியும். சில நேரங்கள்ல பிரச்சனைகள் மத்தியில நீங்க கடந்து போக வேண்டி இருக்கும். போராட்டங்கள் மத்தியில நீங்க கடந்து போக வேண்டி இருக்கும். சில நேரங்கள்ல எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில, துன்பங்கள், ஆமென், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர், வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது இயேசு உங்களுக்கு முன்னால நடந்து போகிறார். நீங்க தனியா போகல. ஆமென். நீங்க தனியா போகல.